ஸோ இன்றைக்கி வந்து கோரல் ராவோட என்விரான்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ இதுதான் கோரல் ரா. ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெனூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைல் மெனூஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அடுத்து எடிட், வியூ, லேஅவுட், ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா மெனூஸ். ஸோ இது மெனு பார் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட்டு, பிட் மேப். ஸோ இதெல்லாம் மெனூஸ் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த கோரல் ரா வந்து இப்போது ரன் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் ஒரு கோர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட என்விரான்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த டாக்கர்ஸ்லேருந்து தான் எல்லாமே எடுப்போம். ஸோ அதை வந்து விண்டோஸில் டாக்கர்ஸில் போயிட்டு என்னென்ன விண்டோஸ் வேணும் அப்படிங்கிறத இதில் போய் நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக என்விரான்மெண்ட் ஃபுல்லாமே பார்த்துடலாம். ஸோ அந்த டாக்கர்ஸில் கிளிப்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம சிம்பிள்ஸில் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இந்த சைடு எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மெனு பார் இல்லை, ஹைடாக இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இந்த எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் மெனு பார் டிக் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் டூல்ஸ். இது வந்து டூல் பாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஷேப்புமே உள்ளே வந்து குட்டி ட்ரையாங்கிள்குள்ளே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அதோட நேம் எல்லாமே காமிக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஹைடான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அது காமிக்கும். ஸோ இங்கே தான் ஆர்டிஸ்ட் மீடியா இருக்கா. ஸோ சம்டைம்ஸ் வேறு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாலுமே நம்ம அந்த குட்டி ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து இன்பில்டாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டு டூலு. ஸோ ஒவ்வொரு டூல்ஸ் இந்த மாதிரி. ஷேடோ எஃபெக்ட். ஸோ டிரான்ஸ்பரண்டி டூல் அண்ட் கலர்ஸ். ஸோ இது வந்து டைட்டில் பார், இது மெனு பார், ஃபுல்லாமே மெனு பார். இது டூல் பார். இந்த சைடு இருக்கிறது டூல் பாக்ஸு, இது ப்ராப்பர்ட்டி பார். என்ன டூல் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஷீட்டை மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் அங்கே மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னாலே ஸோ அது என்ன டூல், என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் என்விரான்மெண்ட். ஸோ இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு லெசன் கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற ப்ரீடிஃபைன்டாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.